Hello students, I am Anthony. நம்ம numerical methods miscellaneous ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் நம்பர் 2 நம்ம பார்க்குறோம். இங்கே டோட்டலாக வந்து 3 டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டிவிஷன்ஸ் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அந்த டெல்டா இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், அதை முன்னோக்கு வேறுபட்டு செயலி. இங்கே நெபுலா இருக்குல்ல, நெபுலாக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்வர்ட் டிஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், அதாவது பின்னோக்கு வேறுபாட்டு செயலி. இங்கே ஈங்கிற ஒரு எலமெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர், அதாவது இடப்பெயர்ச்சி செயலி. இது மூணுக்குள்ள இந்த ரிலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து 1 by 1 நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் டிவிஷன் எழுதிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஓகே 1 ப்ளஸ் ஓகே டெல்டா இன்டூ ஓகே 1 மைனஸ் நெபுலா ஈக்குவல் டு உங்களுக்கு 1. ஃபஸ்ட் நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறோம், ஆர்ஹெச்எஸ் பார்ட்டை கொண்டுட்டு வர போகிறோம். ஓகே 1 ப்ளஸ் டெல்டா ஓகே இன்டூ 1 மைனஸ் நெபுலா ஓகே ஈக்குவல் டு ஓகே இந்த 1 அப்படியே எழுதிக்கிறீங்க. ஓகே, இங்கே டெல்டா இருக்கு இல்லையா, இது ஃபார்முலா, அது ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. ஓகே, என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1. ஓகே, நெபுலா ஈக்குவல் டு இ மைனஸ் 1 பை வாட் இ. இந்த 2 ஃபார்முலாஸ் தான் இந்த 3 டிவிஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ டெல்டாவுக்கு பதிலாக வேல்யூ என்னது, இ மைனஸ் 1. ஓகே, இ மைனஸ் 1 போட்டுக்கோங்க. ஓகே, தென் இங்கே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 1 அப்படியே எழுதிட்டோம். டெல்டாவுக்கு பதிலாக அந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணேன். அதே போல் 1 மைனஸ் இந்த நெபுலாக்கு பதிலாக வேல்யூ என்னது, ஃபார்முலா என்னது, ஓகே இ மைனஸ் 1 பை வாட்டு உங்களுக்கு இ. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போது இந்த 1 கேன்சல் ஆகிடுது, மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ. இங்கே எல்சிஎம் எடுங்க. ஓகே 1 இன்ட்டு இ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இ. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் இ வந்து உங்களுக்கு ஆக்சுவலி இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே, ஓகேங்களா. ஓகே, இப்போ ப்ளஸ் இ வந்து உங்களுக்கு மைனஸ் இ ஆகிடும். ஓகே, அது மைனஸ் பிகன்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஓகே, ஆல் டுகெதர் பை வாட்டும் உங்களுக்கு இ. இப்போ இந்த இயும் கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டர் டினாமினேட்டர். தென் இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாமே கேன்சல் ஆகிட்டு மீதி பேலன்ஸும் உங்களுக்கு 1. நம்ம என்ன அர்த்தம், ஆக்சுவலி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 ப்ளஸ் டெல்டா இன்ட்டு 1 மைனஸ் நெபுலா எடுத்தோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சர் வந்து 1 கொண்டு வந்தாச்சு. ஆமாம் தானே, சரி. இப்போ நம்ம செகண்ட் டிவிஷன் போகலாம். செகண்ட் டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, டெல்டா இன்ட்டு நெபுலா ஈக்குவல் டு டெல்டா மைனஸ் நெபுலா. ஓகே, ப்ரூவ் பண்ணலாமா. ஓகே, ப்ரூவ் பண்ணுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ட் எடுங்க. ஃபஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை எடுத்து எழுதுங்க இப்போ. ஓகே, வாட்ஸ் த ப்ராப்ளம் செகண்ட் டிவிஷன். ஓகே, தட் இஸ் ஓகே டெல்டா இன்ட்டு வாட் நெபுலா ஈக்குவல் டு ஓகே நெபுலா மைனஸ் டெல்டா. சரியா, சரி. இப்போ என்ன பண்ண, லெஃப்ட் சைட் பார்ட் எடுங்க. ஓகே, டெல்டா இன்ட்டு வாட் உங்களுக்கு நெபுலா ஈக்குவல் டு ஓகே ஆல்ரெடி டெல்டாக்கு ஃபார்முலா என்னது, இ மைனஸ் 1. ஓகே, எடுத்து எழுதுங்க. இ மைனஸ் 1 போட்டாச்சு. ஓகே, தென் போட்டிங்க. அது வந்து நெபுலாக்கு வந்து வேல்யூ என்னது உங்களுக்கு, இ மைனஸ் 1 பை வாட்டும் உங்களுக்கு இ. ஓகே, இது ஃபார்முலா இருக்கும் பாருங்கள் அது. இப்போ இந்த 1 by 1 மல்டிப்ளை பண்ணுறீங்க, இ வித் தட் ஆல் டுகெதர் மைனஸ் 1 வித் ஆல் டுகெதர். அப்போது இங்கே இ இன்ட்டு வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இ மைனஸ் 1 பை வாட்டு உங்களுக்கு இ. அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு எஸ் மைனஸ் 1 இன்ட்டும் ஓகே இங்கே இ மைனஸ் 1 பை வாட்டு உங்களுக்கு இ எஸ் ஆல் டுகெதர். இப்போ அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயும் கேன்சல் ஆகுது. ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இ மைனஸ் 1 மட்டும்தான். ஓகே, மைனஸ் 1 இன்ட்டு எனிதிங் வில் பி கெட்டிங் வாட் த சேம். அப்போ இ மைனஸ் 1 பை வாட்டு உங்களுக்கு இ. ஓகே, இப்போ அந்த இ மைனஸ் 1ங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபார்முலா என்னது, இதுக்கு பேர் வந்து இ மைனஸ் 1 வந்து இஸ் நத்திங் பட் வாட் டெல்டா. ஓகே, இ மைனஸ் 1 பை இ இஸ் நத்திங் பட் வாட் உங்களுக்கு நெபுலா. ஓகே, ரிவர்ஸில். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன எடுத்தோம், டெல்டா இன்ட்டு நெபுலா எடுத்தோம். ரைட் ஹேண்ட் சைடு டெல்டா மைனஸ் நெபுலாங்கிற ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. ஓகே, எஸ் ஐ ஹோப் தட் ஆல் ஆஃப் அண்டர்ஸ்டுட் தி செகண்ட் டிவிஷன்மா. இப்போ நம்ம தேர்ட் டிவிஷன் போகலாம். தேர்ட் டிவிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அதை ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை எடுத்து எழுதுங்க. Yes, that is third division. Okay, E into nebula equal to delta equal to nebula into what E. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம், மொத்தம் 3 டேர்ம் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் எடுத்து அந்த மிடில் கொண்டு வர போகிறீங்க, அதில் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட் எடுத்து அந்த மிடில் கொண்டு வர போகிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட்டை எடுத்துக்கிறேன். சரியா, ஓகே ஈக்குவல் டு இந்த இ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படியே எழுதிக்கிறீங்க. ஓகே, நெபுலாக்கு பதிலாக வேல்யூ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இ மைனஸ் 1 பை வாட்டு உங்களுக்கு இ. அப்போ இந்த இ கேன்சல் ஆகிடும், மீதி பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இ மைனஸ் 1. இ மைனஸ் 1 எதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு, டெல்டாக்கான ஃபார்முலா. வாட் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஓகே இ இன்ட்டு நெபுலா. இதை வந்து என்ன பண்ணுறீங்க, இ ரிசல்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, வாட் த ரைட் ஹேண்ட் சைட் பார்ட்டு, ஓகே நெபுலா இன்ட்டு வாட்டும் உங்களுக்கு இ. அப்போ நெபுலாக்கான ஃபார்முலா என்னது உங்களுக்கு, இ மைனஸ் 1 பை வாட்டும் உங்களுக்கு இ ஆல் டுகெதர் இன்ட்டு வாட்டும் உங்களுக்கு இ. இந்த இ கேன்சல் ஆகிட்டு வெறுமனே உங்களுக்கு இ மைனஸ் 1 கிடைக்கும். இ மைனஸ் 1 இஸ் நத்திங் பட் வாட்டு உங்களுக்கு ஓகே டெல்டா. நாம் எடுத்தது என்னது, நெபுலா இன்ட்டு இ. ஓகே, இது வந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் ரிசல்ட் 2 எடுத்துக்கோங்க.
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம் அதே மிடில் கொண்டு வந்தீங்க, ரைட் ஹேண்ட் சைடு டெல்டா இது நெப்லா இ எடுத்தோம், அதுக்கு என்ன பண்ணீங்க அதே மிடில் டேர்ம் டெல்டா கொண்டு வந்தீங்க. அப்போ இங்கே எழுதுவோம், என்ன எழுதுவோம், ஓகே ஃப்ரம் 1 and 2 சரிங்களா. ஓகே ஃபஸ்ட் ரிசல்ட் செகண்ட் ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஓகே we can write the conclusion. ஓகே E into ஓகே nebula equal to delta ஓகே equal to ஓகே nebula into E ஓகேங்களா. ஓகே வித் ends prove the problem. ஓகே இப்போ நம்ம இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி இந்த 3 டிவிஷனுக்கான ஆன்சரையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு சரிங்களா. ஓகே தேங்க்யூ.